கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் முடிய உள்ள கர்த்தருடைய நல்வார்த்தைகளை நாம் இணைந்து வாசிப்போமா? கலாத்தியர் 6:16 18 இணைந்து வாசிப்போம். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கு ஒன்று விரோதமாய் இருக்கிறது. ஆவினால் நடத்தப்படுகிறவர்கள் ஆனால் நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. ஆண்டவர் நமக்கு கர்த்தர் நல்லவர் என்பதை குறித்து சொல்லும்போது, இந்த நல்ல தேவன் எப்படி அவரை போல விசுவாசத்தையும் நமக்குள்ள பரிசுத்தாவியானவரையும் கொடுத்து எப்படி நம்முடைய வாழ்க்கையில் வெற்றியாக இருக்க, எப்படி எல்லா காரியங்களிலும் வாழ்க்கையை நல்ல விதத்தில் ஆக்குவதுக்கு ஆண்டவர் எவ்வளோ நல்லவராய் நமக்குள்ள வேலை செய்கிறார் என்பதை அறிந்து கொள்ள, நம் வாசித்த வேத பகுதியில் மனுஷன் சந்திக்கிற பிரச்சனைகள் எங்கே இருக்குது அப்படின்றத காட்டுறார். மனுஷனுடைய மனதுக்குள்ளே போகிற எண்ணங்கள் பல வித்தியாசமான பிரச்சனைகளை, வித்தியாசமான நிலைகளை ஏற்படுத்துகிறத பார்க்குறோம். இங்கே 2 காரியத்தை குறிப்பிட்டு நம்ம வாசித்த வேத பகுதியில் பரிசுத்த பவுல் ரொம்ப அருமையாக சொல்லுகிறார். மாம்சம் எப்படி வேலை செய்கிறது, ஆவி எப்படி வேலை செய்கிறது. இந்த மாம்சமும் ஆவியும் ஒன்றுக்கு ஒன்று விரோதமாக வேலை செய்து கொண்டு இருக்கிறது. இப்படி ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று விரோதமாக வேலை செய்யக்கூடிய ஒரு நிலையிலேயே நம்முடைய வாழ்க்கை போராடிக்கிட்டே இருக்கிற கடைசி வரைக்கும் இப்படியே இருக்கோன்னா, நம்முடைய வாழ்க்கை பிரச்சனைகளிலும் போராட்டங்களிலும் சவால்களிலும் ஜெயிப்பதுக்கு உண்டான ஒரு அறிகுறியை நாம் அறிந்து கொள்ளாமல் போய்விடுகிறோம். இங்கே மாம்சம் என்று சொல்லும்போது இந்த மாம்ச அறிவை சார்ந்து இந்த மாம்ச ஆசைகளை நிறைவேற்ற நீங்கள் பிரயாசப்படும் போது ஆவி உங்களுடைய ஆவிக்கு விரோதமாய் காரியங்களை செய்கிறவர்களாக இருக்கிறீங்க. அதுதான் இங்கே நம்ம வாசித்த வசனம் சொல்லுது, இந்த ஆவியும் மாம்சமும் ஒன்றுக்கு ஒன்று விரோதமாக இருக்கிறது. அப்போ இந்த மாம்சம் என்று சொல்லும்போது இந்த மாம்சத்தில் நாம் உணர்கிற இந்த புலன் அறிவு, கண்ணால் பார்க்கறது, காதால் கேட்கறது, என்ன தொட்டு உணர்கிறது, இதெல்லாம் இந்த 5 புலனறிவில் நீங்கள் உங்கள் மாம்சத்தை மாத்திரம் நடத்துவதுக்கு கவனம் செலுத்துவீங்கன்னா அது எப்போவுமே ஆவிக்கு முரண்டாக தான் வேலை செய்யும். ஆவினும்போது ஆவிக்குள்ளே தேவன் உண்டாக்க விரும்புகிற அந்த பரிசுத்தரின் அறிவு அல்லது வேத வசனத்தின் மூலமாய் நாம் அறிந்து கொள்கிறதினால் உண்டாகிற வெளிப்பாட்டின் அறிவு, இந்த 2மே ஒன்றுக்கு ஒன்று மோதக்கூடிய ஒன்றாகவே இருந்து கொண்டு இருக்கோம். நிறைய நேரம் பாருங்கள், மனுஷர்கள் ரொம்ப அதிகமாக எதில் கவனம் செலுத்துகிறாங்கன்னா, தங்களுடைய இந்த மாம்ச அறிவு, இந்த புலன் அறிவு சொல்கிற உணர்ச்சிக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்குறோம். தேவனுடைய வசனத்தை நம்புவதில்லை. தேவனுடைய வசனத்தை கேட்கணும், அதை புரிந்து கொள்ளணும். அதை நம்பும்போது தேவன் தம்முடைய வசனத்தின் மூலமாய் வெளிப்பாட்டின் அறிவை கொடுக்குறார். இந்த வெளிப்பாட்டின் அறிவு நம்முடைய ஆவிக்குள்ளே வேலை செய்கிறது. இந்த ஆவிக்குள்ளே அந்த அறிவு வேலை செய்யும்போது இந்த மாம்சம், இந்த புலன் அறிவில் செயல்படுகிற காரியங்களை ஜெயிப்பதுக்கான அற்புதமான வழிகளை தேவன் நமக்கு வேதத்தில் காட்டுகிறத நம்ம பார்க்குறோம். அதை நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப நிஜமான விதத்தில் அனுபவிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கணும். இந்த ஆவிக்குரிய அறிவில், இந்த வெளிப்பாட்டின் அறிவில் நம்ம செயல்படும் போது வாழ்க்கையை சரியான திசைக்கு கொண்டு போக முடியும். வாழ்க்கையில் எழும்புகிற எல்லா தடைகளையும் நாம் தாண்டி வர முடியும். எல்லா விதமான சூழ்நிலை தோல்விகள், எல்லா விதமான காரியங்களையும் ஜெயிப்பதுக்கு ஆண்டவர் நமக்குள்ள அந்த ஆவிக்குரிய அறிவை பில்ட் பண்ணுறதுல ரொம்ப கவனமாக இருக்கிறார். சபை அதுக்கு தான் பாருங்கள், இப்படிப்பட்ட போதனை நேரம் அதுக்கு தான் பாருங்கள். ஏன்னா இந்த மாம்சத்துக்குனான காரியங்களை எங்கே போனாலும் சிந்திக்கிறோம், எங்கே போனாலும் அது ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகிடுது. ஆனால் இந்த ஆவிக்குரிய அறிவு, இந்த வெளிப்பாட்டின் அறிவுக்கு கொஞ்சம் நம்ம நேரம் எடுக்கணும், உட்கார்ந்து கேட்கணும். கர்த்தர் பேசுகிற வார்த்தையை புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கு பாருங்க. அதை புரிந்து கொள்ளும் போது தான் எப்போவுமே இந்த மாம்சத்தின்படியே நடக்கிறவனா நான் இராமல்
கொஞ்சம் ஏன்னா இந்த ஆவிக்குரிய விதத்தில் ஆவிக்குரிய அறிவோடு என்னுடைய காரியங்களை அணுகும்போது மிக மேன்மையான மாற்றங்களை நம்முடைய வாழ்க்கைக்குள்ள, நம்முடைய ஸ்வாபங்களுக்குள்ள, நாம் செய்கிற ஒவ்வொரு காரியத்துக்குள்ளேயும் அப்படிப்பட்ட நல்ல மாற்றங்களை பார்க்க முடியும். அதை பாருங்கள், ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் ஒரு சில காரியங்களை குறித்து இங்கே இந்த காரியங்களை குறித்து பாருங்கள். இந்த மாம்ச அறிவு, வெறும் இந்த மாம்ச அறிவில், வெறும் இந்த புலனறிவோடு இருப்பதுனால உண்டாகிற நஷ்டங்கள், இந்த ஆவிக்குரிய விதத்தில், இந்த வெளிப்பாட்டின் அறிவில் நம்முடைய வாழ்க்கை நிரப்பப்படும் போது ஏற்படுகிற லாபங்கள் எல்லாம் இங்கே குறித்து சொல்லியிருக்கு பாருங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து நம்ம வாசிப்போமா? 5ஆம் வசனத்தில் பாருங்க, அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை. வெறும் மாம்சத்தின்படி நடத்தப்பட்டா அதை மட்டும்தான், மாம்சத்துக்குரிய காரியங்களையே தான் நான் கவனம் செலுத்துவேன். ஆனால் நான் வெறும் மாம்சத்தினால் நடத்தப்படுகிறவன் மாத்திரம் இல்லை, எனக்கு ஆவியானவர் இருக்கிறார், சத்திய வசனங்கள் இருக்கு, இந்த வசனத்தை கேட்குறேன், ஆவியானவர் எனக்குள்ள இருந்து நான் கேட்குற வசனத்தின் மூலமாக இப்போ என்னுடைய மனுஷனுடைய ஆவிக்குள்ள, நம்முடைய உள்ளான மனிதனுக்குள்ள ஆண்டவர் இப்போ இன்னொரு விதத்தில் நம்மளை செயல்பட வைக்க விரும்புகிறார். வெறும் இந்த மாம்ச அறிவிலேயே நான் இருக்கிறவனாக இருக்கக்கூடாது. மாம்ச அறிவு தேவையில்லைன்னு சொல்லலை, ஆனால் என் முழு வாழ்க்கையும் இந்த மாம்ச அறிவிலேயே நடத்தணும்னா என் வாழ்க்கையில் தோல்விகளையும் தடைகளையும் சவால்களையும் ஜெயிக்க முடியாமல் போகிற நேரங்கள் நிறைய வரும். அப்போ அதெல்லாம் ஜெயிப்பதுக்கு அதுதான் இங்கே சொல்கிறார் பாருங்க, அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். 6ஆம் வசனம் பாருங்க, மாம்சத்தின்படி நடத்தப்பட மாட்டோம், அதனால் ஏற்படுகிற நஷ்டங்கள் பாருங்க. அங்கே சொல்கிறாரு, மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமாமே. எப்படி என்றால், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை, அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க சொல்ற பாருங்க. இந்த மாம்சத்துக்குரிய காரியங்களையே, வெறும் இந்த புலனறிவிலேயே எனக்கு ஆண்டவர் கொடுக்கிற இந்த வசனத்தினால் உண்டாகிற வெளிப்பாட்டின் அறிவு, ஆவியானவர் எனக்குள்ள இருந்து இந்த சத்திய விதத்தில் சத்திய வசனத்தின் மூலமா எனக்குள்ள உண்டாக்குற அறிவு, இதை குறித்த கொஞ்சம் கவனம் இல்லாமல் போயிடுச்சுன்னா, இங்கே சொல்றாரு எப்படிப்பட்ட விளைவுகள் எல்லாம் இந்த வெறும் இந்த மாம்சத்தில் நடத்தப்படுகிறதுனால அது அழிவையும் அது மரணத்தையும் அது எந்த முன்னேற்றத்தையும் கொடுக்கறது இல்லை. ஆனால் ஆவிக்குரிய சிந்தையோ ஜீவனையும் சமாதானத்தையும் உண்டாக்குது. 9ஆம் வசனம் பாருங்க, தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதியின் நிமித்தம் ஜீவன் உள்ளதாயும் இருக்கும். இங்க 2 வித்தியாசம் சொல்றாரு பாருங்க. மாம்சத்தில் நடக்கிற, மாம்சத்தையே சார்ந்து இருக்கிற அதனுடைய விளைவுகளையும் இங்க சொல்லப்பட்டிருக்கு. ஆவியை சார்ந்து அப்படின்னா இந்த வசனத்தை கேட்கும் போது உங்க ஆவிக்குள்ள போய் ஆண்டவரை குறித்த அறிவு, ஒரு என்ன வெளிப்பாடு உண்டாகுது பாருங்க. சூழ்நிலைகளில் எப்படி நடக்கணும், எப்படி நடந்துக்க கூடாது, எப்படிப்பட்ட ஸ்பாபங்களை கர்த்தர் நம் மூலமாக காட்ட விரும்புகிறார். இதெல்லாம் பாருங்க, நல்ல தேவன் செய்கிற வேலை. கர்த்தர் நல்லவராக இருக்கிறதுனால தான் இந்த வித்தியாசங்களெல்லாம் நமக்கு சொல்லித்தரார். வெறும் மாம்ச அறிவிலேயே சார்ந்து நடந்துடாத, அது உனக்கு ஜெயத்தை கொடுக்காது. எல்லா காரியங்களையும் அந்த மாம்ச அறிவு நமக்கு ஜெயத்தை கொடுக்கும்னு சொன்னால் அப்படின்னா ஆண்டவர் தேவையில்லை, இப்படிப்பட்ட போதனைகள் நேரம் தேவையில்லை, சத்திய வசனத்தை இப்படி எடுத்து நான் உங்களுக்கு போதிக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன் இதை ஆண்டவர் இந்த 2 வித்தியாசத்தை காட்டுறாருன்னா, இது 2மே மனுஷங்கிட்ட வேலை செய்யுது. ஆனால் பெரும்பாலான நேரத்தில் மனுஷன் தன்னுடைய மாம்ச அறிவுக்கே, மாம்சத்தை சார்ந்தே, புலனறிவை சார்ந்தே தன் வாழ்க்கையை நடத்தலாம் நினைக்கிறான். ஆனால் அது பல விதத்தில் தோல்வியையும் சமாதானத்தை அனுபவிக்க முடியாதபடிக்கு கொண்டு போய் விட்டு விடுகிறது. அதுதான் 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்துலேருந்து 6ஆம் வசனம் வரைக்கும் கவனித்தோம்.
நம்முடைய போராட்டங்கள், நம்முடைய யுத்தங்கள் எங்கே இருக்குன்னா, தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எண்ணங்கள், அதை தான் அங்கே ஏற்படுகிற தர்க்கங்கள். பவுல் ரொம்ப அருமையா சொல்ல, எங்க இருக்கு நம்முடைய யுத்தம், எங்க இருக்கு நம்முடைய போராட்டம்? தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எண்ணம். இந்த தேவனை குறித்த அறிவு நமக்கு வராதபடிக்கு பிசாசு எதுல தான் கவனம் செலுத்த வைக்கிறான்னா, இந்த மாம்ச அறிவிலேயே வாழ்ந்தா. இந்த மாம்சம் எப்பவுமே தேவனுக்கு பிரியமாக இருக்க விரும்பாது. இந்த மாம்சம் எப்பவுமே மாம்சத்தை பிரியப்படுத்த தான் விரும்பும். ஏன்னா இந்த மாம்சம் சரீரத்தை நல்லா புரிஞ்சிக்கும். நம்முடைய ஆவி தான் நம்மோடு பரிசுத்த ஆவியான இடைப்படுகிறதையும் இந்த வசனத்தினால உண்டாகிற அறிவை நமக்கு உணர்த்தி காட்டக்கூடிய நம்முடைய ஆவி அப்படிப்பட்ட உணர்வுகளை, அப்படிப்பட்ட வெளிச்சத்தை நம்ம கொடுக்கலனா, இது என்ன செய்யணும்? இந்த மாம்சம் எப்பவுமே தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாகவே செயல்படும். அப்ப சொல்றாரு, ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளை, இயேசுவை ஆண்டவராக வைத்திருக்கிற ஒவ்வொரு நபரும் என்ன செய்யணும்னா, இந்த தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எண்ணங்களை அதை கிறிஸ்து இயேசுவுக்குள்ள நாம் சிறைப்பிடிக்கணும். அதுக்கு அதை கீழ்ப்படுத்தி சிறைப்பிடிக்கிறவர்களாக இருக்கணும். அதை அந்த எண்ணங்களை மாற்றக்கூடிய இன்னொரு எண்ணம் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும். இன்னொரு எண்ணம் எங்கிருந்து வரணும்? இந்த வசனத்தினால உண்டாகிற அறிவு. பரிசுத்த ஆவியானவர் இந்த வசனத்தை கேட்கும் போது, வாசிக்கும் போது, அவர் எனக்குள்ள உண்டாகிற அறிவு ஓங்கி இருக்க பிரயாசப்படும் போது தான் நான் சொல்கிறேன், நம்முடைய வாழ்க்கையை சரியான திசையில், கர்த்தர் விரும்புகிற திசையில் நடப்பதுக்கு நம்முடைய மாம்சமோ ஒத்துழைக்கக்கூடிய ஒன்றாய் மாறுகிறது. பாருங்க, சில உதாரணங்களை சொன்னால், நம்முடைய சிந்தனைகள் எப்படிப்பட்டவைகளாக இருக்கிறது? சிறை பிடிச்சிருக்கிறோமா, இல்லை நம்முடைய எண்ணங்கள் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாகவே இருக்க விட்டுவிட்டோமா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. இந்த ஜெர்மனி நாட்டில் ஹிட்லர் ஆட்சி செய்து கொண்டிருந்த போது அவர்கிட்ட இருந்த ஆயுதங்களெல்லாம் என்ன துரிதமாய் கொண்டு போய் யுத்த களத்தில் வைத்து யுத்தம் பண்ணுகிறதுக்காக ஆட்டோபான்கிற ஒரு பெரிய ரோடை அவர் உண்டாக்குனார். அந்த ரோட்டில் நீங்கள் என்ன ஸ்பீட் வேணாமல் போகலாம். அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான ரோடு. அதில் லிமிட்டே கிடையாது, ஸ்பீட் லிமிட்டே கிடையாது. இஷ்டம் போல் ஸ்பீடுக்கு போகலாம். இன்றைக்கி கூட பாருங்கள், அந்த நாட்டில் அந்த ரோடெலாம் இருக்குது பாருங்கள், அதில் போவாங்க பாருங்கள், கொஞ்சம் நஞ்சமான ஸ்பீடாக இஷ்டம் போல். வண்டியில் எவ்வளோ கெப்பாசிட்டி, ஒரு கார் எவ்வளோ வேகம் மேக்சிமம் போகுமோ அந்த ரோட்டில் அந்த காரை அவ்வளோ வேகமாக மேக்சிமம் ஓட்டுவாங்க. அப்புறம் ஒரு ஆர்டிக்கல் படித்து கொண்டு இருந்தோம் பாருங்கள். அப்போது இந்தியாவிலேருந்து ஒரு ஆள் போனவர் ஜெர்மனி அங்கே இருக்கக்கூடிய ஆளோட காரில் போனாராம் அந்த ரோட்டில். அதில் ஸ்பீட் லிமிட்டே கிடையாது, இஷ்டம் போல் போகலாம். அப்போது கிட்டத்தட்ட ஒரு 200-250 கிலோமீட்டர் ஸ்பீடில் இவர் ஓட்டிகிட்டு இருந்தவர் உட்கார்ந்துருந்தவர் இந்தியக்காரன் கேட்டாராம், இவ்வளோ வேகம் போகிறீங்களே இந்த ரோட்டில், திடீர்னு டயர் பஞ்சர் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டாராம். நம்ம ஆளுங்க தானே அந்த மாதிரி எண்ணெல்லாம் வரும். இவ்வளோ வேகம் போகிறோம், ஐயோ பஞ்சர் ஆனால் என்ன ஆகுறது அப்படின்னு கேட்டோடனே அந்த ஜெர்மனி நாட்டுக்காரன் சொன்னானா, ஓட்டிகிட்டு போனவன், எங்கள் ஊரில் பஞ்சர் ஆச்சுன்னா நாங்கள் ஒரு நாளும் டயருக்கு பஞ்சர் போட்டு திருப்பியும் ஓட்ட மாட்டோம். ஒன்ஸு பஞ்சர் ஆயிடுச்சுன்னா நாங்கள் தூக்கி போட்டு புது டயரை வாங்குவோம். அதனால் பஞ்சர் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொன்னாரா. அப்போ நம்ம ஊருக்காரன் சொன்னானா, ஐயையோ எங்கள் ஊரில் எத்தனை பஞ்சர் போட முடியுமோ போட்டு மேக்சிமம் போட்டு டயர் பிஞ்சு அதுவாக கதறி கிழிஞ்சு போகிற அளவுக்கு நிறைய நேரம் நம்முடைய வாழ்க்கையில் எண்ணங்களும் அப்படி தான் இருக்குது. ஆவிக்குரிய சிந்தனை வரமாட்டுது. புது ஃப்ரெஷ்ஷாக ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் வெறும் இந்த மாம்ச அறிவை சாரும்போது ரொம்ப மட்டகரம். எதுக்கு சொல்ல வரேன், கம்பேரிசன் காட்டுறேன் உங்களுக்கு. எண்ணங்கள் மட்டகரமாக இருக்குன்னா இந்த மாம்ச அறிவில் மாத்திரம் நடத்தப்படும் போது இந்த ஆவிக்குரிய அறிவுக்கு இந்த மாம்ச அறிவை கம்பேர் பண்ணீங்கன்னா ரொம்ப மட்டகரமானது. அதனால தான் ஆண்டவர் என்ன பண்றாரு, வெறும் மாம்ச அறிவிலே நடத்தப்படுறதுக்கு இடம் கொடுத்துறா, கொஞ்சம் மேலோங்கி வா. சில நேரம் பாருங்க, இந்த அமெரிக்கா நாட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு உணர்வான். என்ன உணர்வுனா, அமெரிக்கா நாடு தான் உலகத்திலே செல்வந்தர் ஆன நாடு. அதனால் எங்கள் நாட்டில் இல்லாத ஒன்றுமே இல்லை.
அதனால் அவங்க அந்த நாட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் எப்படின்னா எண்ணங்கள் கொஞ்சம் உயர்ந்ததாக இருக்குமா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அப்படி உயர்ந்த எண்ணம் இருக்குமா, அதனால் என்ன பண்ணுவாங்களாம், யாருக்காவது கை கொடுத்தாங்கன்னு வச்சிங்க, அவங்க கை கொடுக்கும்போது அந்த அவங்க கொடுக்குற கை எப்படி இருக்குன்னா, அப்படியே ஷேக் ஹேண்ட் எப்படி இருக்குன்னா, அப்படியே உங்கள் கை எலும்புலாம் நொறுங்கின மாதிரி தான் இருக்கும். பிடிச்சி ஒரு குழுக்குவாங்க பாருங்க, குலுக்கிட்டு உங்கள் கண்ணை பார்த்து தான் பேசுவாங்க. ஏன்னா அவ்வளோ கான்ஃபிடென்ட். ஏன்னா எங்கள் நாட்டில் எந்த குறையும் இல்லை, நாங்கள் எந்த திருத்தனம் பண்ண வேண்டியதில்லை, எங்களுக்கு தேவையானது எல்லாம் நிறைவாக இருக்குது. அந்த எண்ணங்கள் பாருங்கள் அவங்களுக்கு உயர்ந்ததாக இருக்குது. உலகத்தில் இருக்கிற சில உதாரணங்களை சொல்லி உங்களுக்கு நான் காட்டுறேன். ஏன் இதை சொல்கிறேன்னா, இந்த வசனத்தை கேட்கும் போது நம்முடைய எண்ணங்கள் உயர்ந்து வரணும். ஆவிக்குரிய அறிவு வரும்போது நம்மளை எப்போவுமே அது உயர்ந்த ஒரு நிலையில் இருக்க வைக்கக்கூடிய எண்ணங்களை உண்டாக்கும். ஸ்பாபங்களில், செயல்முறைகளில், பேச்சில் மட்டகரமாக இருக்க மாட்டேன். இன்னைக்கு நான் கிறிஸ்தவன் ஆன பிறகும் என் பேச்சு, என் யோசனை மட்டகரமாக இருக்குன்னா, நான் சொல்கிறேன் கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தினால் உண்டாகிற அந்த வெளிப்பாட்டின் அறிவு இன்னும் வரல. வந்துச்சுன்னா நம்முடைய எண்ணங்கள் வித்தியாசமாக இருக்கும். தேவனை அறிகிற அறிவு இந்த மனுஷனுடைய ஆவிக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் கேட்குற ஒவ்வொரு வசனத்தின் மூலமாக உண்டாக்குவார்னா, நான் சொல்கிறேன் உங்கள் பிரச்சனைகளை, உங்களுடைய சவால்களை, உங்களுடைய ஒவ்வொரு சூழ்நிலைகள்லையும் ரொம்ப வித்தியாசமாக நீங்கள் அணுகுவீங்க. இல்லைன்னா எப்படி இருக்கும், ரொம்ப மட்டகரமான எண்ணமாக தான் இருக்கும். இந்த மட்டகரமான எண்ணத்திலிருந்து மேலோங்கி வரணும்னா கர்த்தர் சொல்கிறாரு, உன் மாம்ச அறிவு அது மரணத்துக்கு நேராக தான் கொண்டு போகும், அழிவுக்கு நேராக தான் கொண்டு போகும், உன்னை குறைவுக்கு நேராக தான் கொண்டு போகும். ஏன் வாழ்க்கையில் இன்னும் குறைவு இருந்து கொண்டே இருக்கு, ஏன் இன்னும் நான் அதுலேருந்து மீண்டு வர முடியல, உயர முடியல, அந்த கட்டு இந்த கட்டு, இந்த சாபம் அந்த ஏன்னா எண்ணம் அதுக்கேற்ற எண்ணங்களாக இருக்குது. வெறும் மாம்ச எண்ணங்களே உட்காந்துட்டு இருக்கிறேன். இந்த ஆவிக்குரிய அறிவு வரும்போது தான், இல்லை சாபம்லாம் எனக்கு கிடையாது, நான் பாவத்தில் இருக்க வேண்டியதில்லை, பாவத்திலிருந்து வெளியே வருவதற்கான வழிகளை கர்த்தர் வச்சிருக்கிறார். நான் இப்படியே என் கெட்ட ஸ்பாபத்திலே நான் வாழ வேண்டியதில்லை, என் ஸ்பாப மாற்றங்கள் உண்டாக முடியும். ஏன்னா நான் ஆவிக்குரிய அறிவு எனக்கு வரும்போது, இப்போ நான் என்ன நிலைக்கு வரேன்னா, இந்த மாம்சத்தை பிரியப்படுத்துகிற நிலை அல்ல, என் தேவனை பிரியப்படுத்துகிற நிலைக்கு நான் வருகிறேன். எத்தனை பேருக்கு நான் சொல்கிறேன் புரியுது உங்களுக்கு? இந்த வெறும் இந்த மாம்ச அறிவில் நடத்தி பாருங்க, இந்த மாம்சத்தையே பிரியப்படுத்துவீங்க. இந்த மாம்சம் சொல்றதெல்லாம் கேட்டு, இந்த மாம்சம் இச்சிக்கிறதெல்லாம் இச்சித்து, இந்த மாம்சம் பலவீனப்படுறதுக்கெல்லாம் இந்த மாம்சம் பலவீனப்படும். இப்படிப்பட்ட எண்ணங்கள் வரும்போது ஒரு நாளும் உயர்ந்து இருக்கக்கூடிய எண்ணங்கள் நமக்கு வருவதில்லை. சில வசனங்கள் உங்களுக்கு காண்பிக்கிறேன் பாருங்க, இதெல்லாம் உங்களுக்கு உபயோகரமாக இருப்பதுக்கு ஆண்டவர் உதவி செய்வாருங்க. பாருங்க, யாக்கோபு 1ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா, யாக்கோபு அங்கே எழுதும்போது யாருக்கு எழுதுறாருன்னா, இந்த மாம்ச சிந்தை உள்ளவர்கள் எப்படி இருப்பாங்கன்றத சொல்றாரு. இன்னைக்கு நம்ம என்ன சிந்தை உள்ளவங்களா இருக்கிறோம், மாம்ச சிந்தை இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை. ஆனால் அந்த மாம்ச சிந்தனைகள் உயர்ந்த காரியம் இல்லை, அதை காட்டிலும் உயர்ந்த ஒரு எண்ணங்கள் இந்த வசனத்தினால நம்முடைய ஆவிக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் உண்டாக்குகிற அந்த வெளிப்பாட்டின் அறிவு, தேவனை குறித்த அறிவு, இந்த வசனத்தை குறித்த அறிவு ஓங்க ஓங்க நான் சொல்கிறேன் நம்முடைய எண்ணங்கள் மேலான எண்ணங்களாக இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து பாருங்க, வாசிப்போமா? 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாய் ஆகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு நல்ல. என்ன சொல்றாரு பாருங்க, மாம்சத்தில் ஞானத்தில் குறைவா இருக்கிறீங்களா? கேளுங்க, ஆண்டவர் இது யாருக்கு எழுதுறாரு? இந்த மாம்ச இச்சையிலேயே சிக்குண்டு இருக்கிறவர்களுக்கு காட்டுறாரு எப்படி தேவன் ஞானத்தை கொடுக்க முடியும், எப்படி கடிந்து கொள்ளாம நீங்க உங்க ஞானத்தை தேவ வசனத்தினாலும் தேவன் உண்டாக்குற அந்த வெளிப்பாட்டின் அறிவினாலும் ஞானத்தை நீங்க வளர்த்து கொள்வதற்கு தேவனிடத்தில் வரும்போது கேட்கும் போது அவர் ஞானத்தை கொடுக்கிறார், கடிந்து கொள்ளாம. ஏன்னா யாவருக்கும் அவர் கொடுக்கக்கூடிய தேவனா இருக்கிறாரு. 6ஆம் வசனம் பாருங்க, ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்க கடவன், சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாய் இருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று
நினையாதிருப்பானாக. இரு மனமுள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான். இங்க சொல்லி மாம்ச அறிவில் இருக்கிறவனை பத்தி சொல்லுது. விசுவாசம் இருக்காது. இந்த புலன் அறிவில் கர்த்தர் மேல உள்ள விசுவாசம், கர்த்தருடைய வசனத்தின் மேல உண்டாகிற விசுவாசம், தேவன் நமக்கு செய்யக்கூடிய காரியத்தின் மேல உண்டாகிற அதெல்லாம் வராது. அது வரணும்னா இந்த மாம்சத்தை பிரியப்படுத்துகிற நிலையில் நின்றக்கூடாது. எனக்குள்ள ஒரு ஆவியை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அந்த ஆவிக்கு பரிசுத்த ஆவியான தொடர்பு படுத்த கூடிய இந்த சத்திய வசனங்களை கேட்க கேட்க, இப்போ இந்த வசனத்தை குறித்த அறிவு, இந்த வசனத்தை குறித்த அறிவுனா தேவனை குறித்த அறிவு, தேவன் எப்படி எனக்கு அறிவை கொடுக்குறாரு, எப்படி விசுவாசத்தை உண்டாக்குறாரு, இதெல்லாம் ரொம்ப முக்கியம் பாருங்க. இதுக்கு ஒரு விசுவாசி ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருடைய பிள்ளையா, நான் இயேசு என்னுடைய ஆண்டவர் என்று தேடி வருகிற ஒரு மனுஷன் இந்த காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலனா அவிசுவாசம் இருக்கும், அவனிடத்துல ஞானம் குறைவாக இருக்கும், அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருக்காது, கேட்குறத கர்த்தர் கொடுப்பாருன்றத விசுவாசம் இருக்காது. இந்த கடல் அலையை போல காட்டில் அடித்து அலசடிப்படுகிற ஒரு நிலை, இருமனம் உள்ளவனாக இருப்பான், நிலையற்றவனாக இருப்பான். எவ்வளோ சொல்லியிருக்கு பாருங்க. இந்த வெறும் இந்த மாம்ச அறிவை மாத்திரம் சார்ந்து வாழ்ந்தீங்கன்னா இப்படி பல நிலையற்ற காரியங்களை குறித்து சொல்லியிருக்கு. அப்போ இந்த பரிசுத்தரின் அறிவு, இந்த ஆவிக்குரிய அறிவு, சத்திய வசனங்களை, தேவனை சம்பந்தப்பட்ட காரியங்களை கேட்கும் போது, பரிசுத்த ஆவியானவருக்கு நாம் இடம் கொடுக்கும் போது, இந்த வசனங்கள் எல்லாம் எனக்குள்ள போய் வேலை செய்ய நான் இடம் கொடுக்கும் போது, இப்போ எனக்குள்ள ஒரு புதிய விதத்தில் ஆண்டவர் அறிவை, ஞானத்தை கர்த்தர் எனக்கு உண்டு பண்றாரு. அதுதான் பவுல் அங்கே ஒப்பிட்டு ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு பாருங்க. 2 வகையான காரியங்கள் நமக்குள்ளே வேலை செய்கிறது. ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் பாருங்க, அங்கே சொல்ற 2 வகையான காரியங்கள். இந்த காரியங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள வேலை செய்யும் போது எப்படிப்பட்ட மாற்றங்கள், இப்போ சொல்றாரு எப்படி மாம்ச அறிவு, அதே போல எப்படி இந்த பரிசுத்த ஆவியானவரால் உண்டாகிற அறிவினால ஏற்படுகிற விளைவுகளை சொல்ற. முதல் 3 வசனங்களை பாருங்க. அங்க சொல்லியிருக்கு 8ஆம் அதிகாரம் முதல் 3 வசனத்தில் பாருங்க. ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல், எல்லாம் சொல்லுங்க வாயை திறந்து, எதன்படி? நம்ம கொஞ்சம் மாறணும். இந்த வெறும் அந்த மாம்சத்திலேயே நடந்துக்கிட்டு மாம்சத்திலேயே அப்படியே தடவிட்டு இருக்கக்கூடாது. கர்த்தர் சொல்றாரு, ஓகே மாம்சம் இருக்கிறது நல்ல, இந்த மாம்சத்தை பரிசுத்தரின் அறிவோட நடத்துவதற்கு உண்டான அறிவு நாங்கள் என்ன சொல்றாரு, மாம்சத்தின்படி நடவாமல் ஆவின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு. அங்க சொல்றாரு மாம்சத்தின்படி நடக்கிறவங்களுக்கு என்ன விளைவு, ஆவின்படி இந்த வெளிப்பாட்டின் அறிவு உண்டாது பாருங்க. நம்ம ஆவிக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் நான் கேட்கிற இந்த வசனத்தினாலே, போதிக்கப்படுகிற இடத்துல வந்து உட்கார்ந்து கேட்கறதினாலே எனக்கு உண்டாகிற வெளிப்பாட்டின் அறிவு, அது எனக்கு உண்டாகும் போது அங்க சொல்றாரு பாருங்க, கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தில் நின்று விடுதலை ஆக்கிற்றே. அது எப்படி எனில், மாம்சத்தினால் பலவீனமாய் இருந்த நியாய பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படி தம்முடைய குமாரனை பாவ மாம்ச சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். நல்லா கவனிச்சு பாருங்க. தேவகுமாரனை அனுப்பி இந்த மாம்சத்தினால உண்டாகிற எல்லா கிரியைகளையும், எல்லா சரிவுகளையும், தாழ கொண்டு போகக்கூடிய காரியங்களாம் மாற்றுவதுக்கு எப்படிப்பட்ட வேலையெல்லாம் நடக்குதுன்னு இங்க ரொம்ப அற்புதமா போல் சொல்றாரு. 2 காரியத்தை சொல்றாரு. ஒன்று ஆவியின், ஜீவனின் ஆவியின் பிரமாணம், இன்னொன்று இந்த வெறும் இந்த மாம்சத்தின் பிரமாணத்தை சார்ந்து வாழ்றது. அது என்ன செய்து மரணத்துக்கு நேராக கொண்டு போகுது. ஆனால் அந்த ஜீவனின் ஆவியின் பிரமாணம் வேலை செய்யும் போது அப்படின்னா, இந்த வசனத்தை கேட்க கேட்க எனக்குள்ள
கர்த்தருடைய ஆவியானவர் வேலை செய்கிறார், கர்த்தருடைய அறிவு வேலை செய்து, கர்த்தர் பேசுறது கேட்குது, கர்த்தர் என்னெல்லாம் சொல்றாருன்றது எனக்கு விளங்குது. விளங்க இப்போ ஜீவனின் ஆவியின் பிரமாணம் வேலை செய்யும் போது அது ஒன்ன அழிக்குது. என்ன அழிக்குதுன்னா, எதெல்லாம் எந்த மாம்சத்தின் கிரியெல்லாம் உங்களை கீழே தள்ளுமோ அதெல்லாம் மாற்றுறதுக்கு உண்டான வேலையை செய்கிறாரு. ரொம்ப விசேஷம் பாருங்க. இப்படிப்பட்ட நிலைகளில் நம்முடைய சரீரத்தை, மாம்சத்தை, நம்முடைய நம்ம ஆவிக்குள்ள உண்டாகிற இந்த பரிசுத்தரின் அறிவு, இந்த வசனத்தினால் உண்டாகிற அறிவு ஓங்கி இருக்கோன்னா நான் சொல்றேன், அது எல்லாம் பாவம், குறைவுகள் எல்லாவற்றிலும் இருந்து நம்மளை விடுதலை ஆக்கி ஜீவனின் ஆவின் பிரமாணத்தில் நம்ம பலன் கொண்டு நிற்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறாரு. செய்ய முடியாதெல்லாம் செய்ய முடியுது. போ நல்லா கவனிங்க. விசுவாசிக்க முடியாத இடத்துல விசுவாசிக்கிறேன், அன்பை காட்ட முடியாத இடத்துல கூட அன்பை காட்டுறேன். ஏன்னா இப்போ ஜீவனின் ஆவியின் பிரமாணம் அந்த அறிவை எனக்குள்ள உண்டாக்குது. நீ யோசிச்சு பாருங்க, வெறும் அந்த மாம்ச அறிவை வச்சு, மாம்ச பலனை வச்சு நான் எல்லாரையும் நேசிக்க முடியும்னா அது சும்மா சொல்றதுக்கு நல்லா இருக்கும். உங்களுக்கு பிடிக்காத ஒருத்தன் வரானா, என்ன அவனை பார்த்தோன்னே இந்த மாம்ச அறிவு மாத்திரம் வேலை செய்யணும். என்ன வேலை செய்யும்? மாம்சம் என்ன சொல்லும்? அவனுக்கு அன்பு காட்டு, அவனை நேசி. ஆண்டவர் சொன்னார் இருப்பார், உன் சத்துருக்களை கூட நேசி. செய்யுமா இந்த மாம்சம்? செய்யாது. அவனை பார்த்தோன்னே உங்கள் மாம்சம் வேற மாதிரி ஆயிடுது. சிலவங்களாம் பார்த்துட்டா நம்ம மாம்சம் சொல்கிறாங்க பாருங்க, அவங்கள பார்த்தோன்னே இவங்க மூஞ்சே மாறிச்சுன்றாங்க. ஏன்னா மாம்ச அறிவு, இந்த மாம்சம் இந்த சரீரத்துக்கு பக்காவாக கொடுக்குது. என்ன கொடுக்குது? உனக்கு பிடிக்காதவன் வரான், உனக்கு வேண்டாதவன் வந்திருக்கிறான், அவனை பார்க்காத, அவன் உன்னை பார்த்தான நீ உன் முக சாயலே அவன் உன்னை பார்த்து பயந்து ஓடுற மாதிரி பண்ணு. அது வரைக்கும் கண்ணு நார்மலாக தான் இருந்திருக்கும், நார்மலாக தான் பார்ப்பாங்க. இவங்களுக்கு பிடிக்காதவங்க வந்தாங்கன்னா அவங்க கண்ணு பார்க்கணுமே, அப்படியே ஒரு மாதிரி கண்ணிலே பேசுவாங்க. பார்த்து சில கண்ணிலே பேசுவாங்க. அவங்க பார்க்குற பார்வையில் ஐயோ இவன் கண்ணெலாம் போய் மாட்டியிருக்கிறோமே அப்படின்ற மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள், அதை சொல்கிறாரு பாருங்க. சில வசனங்களை உங்களுக்கு காட்டுறேன். இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருக்குது, முடிச்சிடலாம் வாங்க. 1 யோவான் வாங்க. 1 யோவானில் அங்கே சொல்கிறார் பாருங்க. 1 யோவான் 4ஆம் அதிகாரமா, 4ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தை பாருங்கள். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் பாருங்கள். அங்கே சொல்கிறாரு, பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க கடவோம், ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்பு உள்ளவன் எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். நல்லா கவனிங்க. இந்த அன்பு உங்களுக்குள்ள இருந்து வேலை செய்துனா, இங்க சொல்லியிருக்க வசனம் சொல்லுது, நம்ம யாரால பிறந்திருக்கிறோமா? தேவனால பிறந்து அவரை அறிந்திருக்கிறோம். 8ஆம் வசனம் சொல்லுது பாருங்க, அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே. இன்னொரு இடத்துல சொல்றாரு பாருங்க, அதே 1 யோவான் 2ஆம் அதிகாரத்தில் கவனிச்சு பாருங்க. 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் பாருங்க. அங்க என்ன சொல்றாரு? 1 யோவான் 2:9 அங்க சொல்றாரு, ஒளியிலே இருக்கிறவன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான். தன் சகோதரிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியில் நிலை கொண்டு இருக்கிறான், அவனிடத்தில் இடரல் ஒன்றும் இல்லை. தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான், இருளானது அவன் கண்களை குருடாக்கினபடியால் தான் போகும் இடம் இன்னதென்று. இது மாம்சத்துக்காரையும் சொல்லுது. இந்த மாம்சத்தை வச்சு நீங்க அன்பு காட்டணும்னு நினைச்சீங்கன்னு வைங்களேன், இந்த மாம்சத்தை உபயோகப்படுத்தி தான் ஆவிக்குரிய அறிவு உண்டாகும் போது இந்த மாம்சத்தை தான் உபயோகப்படுத்தி அன்பு காட்டுறாரு.
ஆனால் இந்த ஆவிக்குரிய அறிவு இல்லாமல் இதை ஒதுக்கிட்டு இந்த மாம்சத்தை வச்சு மட்டும் நான் அன்பு காட்ட முடியும்னு நினச்சிங்கன்னா நான் சொல்கிறேன் வாய்ப்பே கிடையாது. அது ஏதோ விதத்தில் சுபாபத்தை வெளியே கொண்டு வந்து காட்டும், வெறுப்பை காட்டும், நம்ம சுய ரூபத்தை அதை வெளியே கொண்டு. ஆனால் கிறிஸ்துவனுடைய அன்பு எனக்குள்ளே இருக்கவும், கிறிஸ்துவனுடைய அன்பை நான் அறிந்தவனாய் இருக்கவும், இந்த ஆவியானவர் எனக்குள்ள என் உள்ளத்தில் அவர் ஊற்றி கொண்டு இருக்கிற அவருடைய அன்பை நான் அனுபவிக்க இந்த மாம்சம் என்ன செய்யுதுன்னா, எவ்வளோ எனக்கு வேண்டாதவர்கள் எவ்வளோ எனக்கு தீமை செஞ்சாலும் கர்த்தர் என் மேல் அன்பு காட்டுகிறது போல நான் மறுபடியும் என்ன தான் வெளியே கொண்டு வரேன்னா, கிறிஸ்துவனுடைய அன்பை வெளியே கொண்டு வரேன். அப்படி கொண்டு வரலன்னா வேதம் சொல்லுது, நீ எதில் தான் இருக்கிற? இருளில் இருக்கிற. இடறல் வரும், இடறல் உண்டாகும். நல்ல கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, இது போல உங்க வாழ்க்கையின் எல்லா காரியங்களையும் நீங்க ஒப்பிட்டு பார்க்கணும். வெறும் மாம்சத்தில் அணுகிறனா, இப்போ நான் வெறும் மாம்சத்தில் அணுகிற ஒரு மனுஷன் அல்ல, ஒரு மனுஷி அல்ல. ஏன்னா இப்போ இயேசுவோடு எனக்கு தொடர்பாயிருச்சு. இயேசு கிறிஸ்து என்னோட பேசுகிறார். இயேசு கிறிஸ்து போதிக்கிற இடத்துல வந்து சபைக்குள்ள உட்காந்து நான் கேட்கிறேன். இதை கேட்கும் போது மாம்ச அறிவை காட்டிலும் மேலான ஒரு அறிவு வருது. அது என்னன்னா, வசனத்தினால பரிசுத்தரின் அறிவு எனக்கு உண்டாகுது, வெளிப்பாட்டின் அறிவு உண்டாகுது. எதெல்லாம் இந்த மாம்சம் செய்ய முடியாம இருந்துச்சோ, இப்போ பரிசுத்த ஆவியானவர் கேட்கிற வசனத்தினால உண்டாக்குற அறிவுனால இதே செய்ய முடியாத மாம்சத்தை இப்போ ஆண்டவர் அவருடைய அறிவை எனக்கு கொடுத்து, அவருடைய ஸ்வாபங்களை எனக்கு அறிய வச்சு, அந்த ஸ்வாபங்களை நான் வெளிக்கொண்டு வரணும்னு சொல்லி அவருடைய அறிவு என்னில் ஓங்கி இருக்கக்கூடிய வேலையை அவர் செய்யும் போது, இதே சரீரம் எதை செய்ய முடியலையோ அதை தேவனுடைய அறிவினால, தேவன் உண்டாக்குற வெளிச்சத்தினால இந்த மாம்சத்தை உபயோகப்படுத்தி கர்த்தர் அப்படிப்பட்ட நல்ல வேலைகளை செய்ய முடிகிறது. இப்படி செய்கிற ஒரு மனுஷன் எப்பேற்பட்ட தடைகளையும் அவன் தாண்டி வருவான். அவனுக்கு இடறல் இருக்க வாய்ப்பு, எத்தனை இடையூறு வந்தாலும், எத்தனை பிரச்சனை வந்தாலும், அந்த ஆவிக்குரிய மனுஷன் இந்த வெளிப்பாட்டின் அறிவினால, ஆண்டவருடைய வசனத்தினால உண்டாகிற அறிவினால ஒரு மனுஷன் தன் மாம்சத்தை உபயோகப்படுத்தி வழி நடத்துவானா, நான் சொல்றேன், அந்த மனுஷன் எத்தனை தடை வந்தாலும் அதை தாண்டி முன்னேறி போய் கொண்டே இருப்பான். அப்படிப்பட்ட நல்ல வேலைகளை செய்ய கர்த்தராகிய தேவன் இன்றைக்கு நமக்கு அற்புதமான வெளிச்சத்தை கொடுக்குறாரு. நீ மாம்சத்தில் இருந்து வெறும் மாம்ச அறிவை மாத்திரம் சார்ந்து இருந்துடாத. ஏன்னா மாம்ச அறிவை சார்ந்து மாத்திரம் இருந்தா அது பெரிய லாபத்தை கொடுக்கறது இல்லை. நிறைய எடறி போகக்கூடிய காரியங்கள், நிறைய தடங்களை உண்டாக்கக்கூடிய காரியங்கள், இருள் இருக்கக்கூடிய காரியங்கள்லாம் உண்டா. ஆனால் இந்த மாம்சத்தை தேவ ஆவியானவர் நடத்தும்படி, தேவ ஆவியானவர் தம்முடைய வசனத்தினால் கொடுக்குற வெளிச்சத்தினால நிரப்பி இந்த மாம்சத்தை உபயோகப்படுத்தி பாருங்க, விட முடியாத பாவத்தை விட முடியும். என்ன கசப்பு வெறுப்பெல்லாம் நம்முடைய உள்ளத்திலிருந்து தூக்கி எறிய முடியும். வேண்டாதவனும் ஒருத்தருமே நம்ம உள்ளத்தில் மனசுக்குள்ளே இருக்க முடியாது. எல்லார் மேலேயும் அன்பு காட்டும். எவ்வளோ நமக்கு தீமை செஞ்சாலும் அந்த தீமையை பெருசாக நினைக்க மாட்டோம். நம்மக்கிட்ட இருந்து கர்த்தர் வெளிக்கொண்டு வருகிற அவருடைய அன்பை காட்டுவதில் நம்ம கவனமாக இருப்போம். அப்படி செய்யும்போது நான் சொல்கிறேன், இந்த சரீரம்லாம் ஆரோக்கியமாக இருக்கும், மனம் ஆரோக்கியமாக இருக்கும். தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமான எண்ணங்களை நான் என்கரேஜ் பண்ணல. இப்படி எவ்வளோ எனக்கு அகெயின்ஸ்டாக காரியங்கள் நடந்தாலும் இப்போ ஒன்று என்கரேஜ் பண்ணுறேன். என்ன என்கரேஜ் பண்ணுறேன்னா, தேவனை அறிகிற அறிவுக்கு ஏற்ற எண்ணங்களை இந்த வசனத்தின் மூலமாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முறையும் ஆண்டோடைய சத்தியத்தை கேட்கும் இந்த எண்ணங்களை உள்ள அனுப்புகிறேன். இந்த எண்ணங்களை உள்ள அனுப்பும்போது குடும்பத்தில் சமாதானம், உறவில் சமாதானம், நான் போகிற இடத்துல சமாதானம். எவ்வளோ எனக்கு தீமை செஞ்சாலும் தீமை செய்கிறவன் தான் வெக்கப்பட்டு போகிறான் இல்லையே, நான் அந்த இடத்துல கர்த்தரால் அதிகமாக ஆசீர்வதிக்கப்பட்டு முன்னேறுவதற்கான அறிகுறியை கர்த்தர் எனக்கு உண்டாக்குறார். இன்னொரு காரியமும் நடக்கும். பாருங்க, இந்த பரிசுத்த ஆவியானவர் இந்த வசனத்தின் மூலமா ஒரு மனுஷனுக்கு அறிவை உண்டாக்கும் போது அவனால் இந்த மாம்சத்தை உபயோகப்படுத்தி எப்பேற்பட்டவனுக்கு அன்பு காட்ட முடியும். இன்னொரு எண்ணமும் வரும். என்னன்னா, அவனுக்கு என்ன வராதுன்னா, இந்த தாழ்ச்சி, இந்த குறைவுன்ற எண்ணம் அவன் மனசுக்குள்ள வராது. பாருங்க, கொலோசியர் 2ஆம் அதிகாரம் பாருங்க. கொலோசியர் 2ஆம் அதிகாரத்தில் இதெல்லாம் ஆண்டவர் எவ்வளோ அருமையாக நம்முடைய மாம்ச அறிவு எவ்வளோ விளைவு கொடுக்கும்.
ஆனா இந்த பரிசுத்தரின் அறிவை உபயோகப்படுத்தி இந்த மாம்சத்தை நீங்க வேலை செய்ய வச்சீங்கன்னா அது எப்பேற்பட்ட என்ன நீங்க நினைச்சு பார்க்க முடியாத ரிசல்ட்டை கொடுக்க முடியும்ன்றதை காட்டுறாரு பாருங்க. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தையும் 10ஆம் வசனத்தையும் வாசிப்போமா? கொலோசியர் 2:9-10 வாசிப்போம். ஏனென்றால் தேவத்துவத்தையும் பரிபூரணம் அல்லாமலும் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாய் இருந்து மேலும் சகல துரைத்தனங்களும் அதிகாரமும் தலைவராய் இருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூரணம் உள்ளவர்களாய். இப்ப என்ன சொல்ல பாருங்க, யாருக்குள்ள? இந்த தேவனுடைய அறிவும் தேவனுடைய ஆளுகையும் தேவன் எப்படிப்பட்ட விதத்தில் வேலை செய்கிறார் என்பதை புரிந்து கொள்ளும் போது பரிபூர்ணமுடைய ஒரு நிலை. அதே முதல் அதிகாரம் பாருங்க, 9ஆம் வசனம் 10ஆம் வசனம் திருப்பியும் வாசி. இந்த பரிபூரணம் அடைகிற நிலை 9ஆம் வசனம் பாருங்க, 1 கொலோசியர் 1:9-10 பாருங்க. இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சிந்தையை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும் சகலவித நற்கிரியைகளாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்குள் பிரியம் உண்டாக அவருக்கு பாத்திரராய். இந்த சிந்தைலாம் என்ன பண்ணுது பாருங்க, இந்த ஆவிக்குரிய சிந்தைலாம் என்ன பண்ணுதுன்னா எப்படிப்பட்ட விளைவுகள், எப்படிப்பட்ட கனிகள், எப்படி நடக்கணும், எப்படி இருக்கணும். அது குறைவான சிந்தையை கொடுக்காது, தாழ்ச்சியையும் குறைவையும் மட்டகரமான எண்ணங்களை கொடுக்காது. இந்த ஆவிக்குரிய அறிவு வரும்போது நற்கிரியைகளை செய்ய, பாத்திரவானாய் நடக்க, அவரை அறிந்து கொள்ற அறிவு நமக்குள்ள உண்டாக குறைவின் மேல எண்ணம் போகாது, குறைவின் மேல கண்ணு போகாது. சகல பரிபூரணத்தையும் கொடுக்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார், அது மேல கவனம் வரும். பேதுரு சொல்றாரு பாருங்க, 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு பார்த்தீங்களா, ஏன்னா நம்முடைய பாரங்கள் எல்லாம் அங்கே ரொம்ப அற்புதமாக சொல்றாரு. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் பாரங்கள்லாம் என்ன பண்ணுங்க, அவர் மேல் வைத்து விடுங்க. இந்த மாம்ச அறிவில் இருக்கிறவன் வெறும் இந்த மாம்ச அறிவில் மாத்திரம் நான் நடத்தப்படுறேன்னா பாரத்தோட வரேன், பாரத்தோட திரும்பி போறேன். ஆனால் இந்த பரிசுத்தரின் அறிவு இந்த வசனத்தை கேட்க எனக்கு உண்டாகும். பாரத்தோட வரேன், பாரத்தை இறக்கி விட்டுட்டு விடுதலையோட நான் போறேன். அதுதான் கர்த்தர் நமக்கு கொடுக்குற பரிசுத்த ஆவியானவரால் இந்த வசனத்தை கேட்கறதுனால உண்டாகிற அறிவு வருது பாருங்க. பாரத்தோட வரேன், பாரத்தை தூக்கிட்டு போல, இறக்கி வச்சுட்டு அவர் என்னை விசாரிக்கிறவர் ஆனபடி இந்த அறிவு எனக்கு வர்றதுனால இப்போ என் மாம்சத்தில் இருக்கிற எல்லா பாரத்தையும் இறக்கி வச்சுட்டு, ஆண்டவரே நீர் ஆண்டவரே பரிபூரணம் உள்ள கர்த்தர், என் குறைவுகளை நீக்குகிறவர், என் பலவீனத்தை அகற்றுகிறவர், எனக்கு பதில் கொடுக்கிறவர், இதெல்லாம் நான் அறிந்திருக்கேன் ஆண்டவரே. ஆகவே என்னுடைய எல்லா பாரங்களையும் இறக்கி வைத்துட்டு அப்படி போகிறோமான்னு செக் பண்ணுங்க. பாரத்தோடு வரலாம், ஆனால் இங்கே வரும்போது வசனத்தை கேட்கும்போது இங்கே பரிசுத்த ஆவியானவர் இப்போ பரிசுத்தரின் அறிவை உண்டாக்கும் போது, இந்த ஆவிக்குரிய வெளிப்பாடு உண்டாகும் போது இப்போ எனக்கு ஒரு நம்பிக்கை வருது. இந்த பாரத்தை தூக்கிட்டு போகிற இன்னையோட இந்த இடத்துல தேவ சமூகத்தில் இறக்கி வச்சுட்டு தேவன் கொடுக்குற விடுதலையை நான் அனுபவிக்கணும். அப்படி போகிற மனுஷன் அவன் வெறும் மாம்சத்தினால் நடத்தப்படுகிறவன் அல்ல, அவன் ஆவியினால் நடத்தப்படுகிறவனாக இருக்கிறான். அந்த ஆவியினால் நடத்தப்படுகிற மனுஷன் அவனுக்கு தெரியும், நான் நினைப்பதை காட்டிலும், நான் வேண்டிக் கொள்வதை காட்டிலும் மிக அதிகமாய் கர்த்தர் எனக்குள்ள கிரியை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேருக்கு அப்படி எண்ணம் வருதா? அப்படிப்பட்ட யோசனைகள் பாரத்தோடு வந்தேன், பாரத்தோடு போகிறேன் அப்படின்னா மாம்ச அறிவில் பக்காவாக நடத்துகிறீங்க உங்களை அப்படின்னு தெரியுது. வசனம் கேட்டு பிரயோஜனம் இல்லை, கர்த்தருடைய சமூகத்தில் வந்து பாடி பிரயோஜனம் இல்லை. கைத்தட்டி பாடுறோம், ஆராதிக்கிறோம், வசனத்தை கேட்குறோம், எல்லாம் கேட்டுட்டு திரும்பி போகும்போது ஒன்றும் இல்லை அப்படியே தான் போகிறேன் அப்படின்னா அது வந்து இன்னும் இந்த வசனத்தினால வெளிப்பாட்டின் அறிவு, பரிசுத்தரின் அறிவு, ஆண்டவர் என்ன செய்வார் என்பதை குறித்த அறிவினால் உங்களை நீங்கள் நிரப்பலனா பாத்திரவான்களாய் நடப்பது ரொம்ப கடினமான ஒன்றாக இருக்கும்.
ரெண்டு வித்தியாசத்தை ஆண்டவர் இன்னைக்கு நம்ம காட்டுகிறார். வெறும் மாம்ச அறிவு அது எப்பவுமே மட்டகரமான எண்ணத்தை தான் கொடுக்கும். ஆனால் பரிசுத்தரின் அறிவு, இந்த வசனத்தினால் உண்டாகிற அறிவு உங்களை பாத்திரவானாய் பரிபூரண உள்ள நிலையில் எதெல்லாம் செய்ய முடியலையோ அந்த மாம்சத்தினால, மாம்ச பலத்தினால, இப்போ தேவ ஆவியானவர் அவர் எனக்கு கொடுக்குற அறிவினால இதே மாம்சத்தை கர்த்தர் அவர் விரும்புகிறதை செய்ய வைக்கக்கூடிய, அன்பு காட்டக்கூடிய, சமாதானத்தை உண்டு பண்ணக்கூடிய கிரியைகளெல்லாம் இப்போ நான் செய்ய முடியுது. அப்போ செய்யக்கூடிய ஒரு நிலைக்கு வரும்போது யோசித்து பார்க்குறேன், இது எப்படி நான் செஞ்சேன் அப்படின்னா இப்போ எனக்கு விளங்குது. ஓஹோ, கர்த்தர் உள்ளே வந்து நமக்குள்ள அவரை குறித்த அறிவை உண்டாக்குறதுனால இப்படிப்பட்ட மாற்றங்கள், இப்படிப்பட்ட ஜீவிய மாற்றங்கள் எனக்குள்ள உண்டாகுது அப்படின்றத விளங்கி கொள்வதற்கு தேவன் தம்முடைய வசனத்தினால் உண்டாக்குற அந்த வெளிப்பாட்டின் அறிவு ரொம்ப முக்கியம். இந்த வசனத்தினால் அறிவு வருதா? கண்டிப்பாக வரும். இந்த வசனம் போதிக்கிற இடத்துல வந்து உட்கார்ந்து கேட்கும்போது அறிவு இல்லைன்னா கூட அறிவை உண்டாக்கிறோம். அந்த வசனம் தேவனுடைய அறிவு, தேவனுடைய ஞானம், தேவன் உங்களுக்கு கொடுத்துருக்கிற எல்லா புத்தியும் அறிவும் ஞானமும் வேலை செய்ய வைக்கக்கூடிய விதத்தில் அது ஓங்கி இருக்கணும்னு விரும்புகிறாரு. மாம்ச அறிவு இல்லை, மாம்ச பலன் இல்லை, ஆவிக்குரிய பலன், ஆவிக்குரிய சத்தியம், ஆவிக்குரிய வெளிப்பாட்டின் அறிவு இது ஓங்கி இருக்கும்போது உங்கள் மாம்சம் எல்லா தடைகளையும் தாண்டி தேவன் வைத்திருக்கிற நல்ல வெற்றிக்கு நேராக ஒவ்வொரு நாளும் நீங்கள் முன்னேறி செல்ல கர்த்தர் உதவி இதை செய்யும் போதெல்லாம் இப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் முன்னேறி வாழ்க்கையில் போகும்போது ஒன்று உங்கள் வாழ்க்கையில் மனதார அங்கீகரிப்பீங்க, நான் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து எவ்வளோ நல்லவராய் எனக்கு அவர் வேலை செய்கிறார் என்பதை அறிந்து கொள்ளும்போது வாயத்திறந்து நம்ம ஒவ்வொரு நாளும் சொல்லலாம், கர்த்தர் நல்லவர் என்பதை நான் ருசித்து கொண்டு இருக்கிறேன், ருசிக்கிறேன், பார்க்குறேன். அந்த என் ஜீவியத்தில் அந்த நிஜமான மாற்றத்தை பார்க்குறேன், அதை நான் அனுபவிக்கிறேன். அதனால் வாயத்திறந்து போகிற இடத்துலாம் சொல்கிறேன், என் கர்த்தர் நல்லவர் என்பதை நான் ருசிக்கிறேன். கர்த்தரை போல என் மேல் அன்பு காட்ட ஒருவரும் இல்லை, அவரை போல என்னை மாற்ற ஒருவரும் இல்லை. இந்த நல்ல தேவனை பலருக்கு நான் சொல்றேன், அறிமுகப்படுத்துறேன். இவ்விதத்தில் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசிக்கணுங்க. நம்முடைய மாம்சம் அப்படி ருசிக்கணும். நம்முடைய மாம்சம் எவ்விதத்தில் ருசிக்கணும்? மாம்ச அறிவோடு ருசிக்கக்கூடாது. இந்த மாம்சம் தேவ ஆவியானவர் நம்முடைய ஆவிக்குள் உண்டாக்குற அறிவு, இந்த வெளிச்சம் வரும்போது இந்த மாம்சம் ஒன்று அனுபவிக்குது. என்னன்னா, கர்த்தர் நல்லவர் என்பதை இந்த ஜென்ம சரீரத்தில் நான் அனுபவித்து அநேகருக்கு என்னுடைய வாழ்க்கையே பெரிய ஒரு அடையாளமாக கர்த்தர் மாற்றார். இவனுக்கு கர்த்தர் நல்லவராக இருக்கிறார், மெய்யாகவே இந்த நபருக்கு இயேசு ரொம்ப நல்லவர் தான் என்று நம்முடைய வாழ்க்கையை பார்த்து அநேகர் பேசக்கூடிய விதத்தில் கர்த்தர் நல்ல வேலைகளை நமக்குள் தொடர்ந்து செய்வார். ஆமென். எழும்பி நிற்போம், நம்ம ஜெபம் பண்ணலாம். எங்கள் நல்ல ஆண்டவரே, ஒவ்வொரு முறையும் உம்முடைய சமூகத்துக்கு நாங்கள் வரும்போது எவ்வளோ அருமையாய் நீர் எங்களோடு இடைப்படுகிறீர். இன்னைக்கு ஒருவேளை இந்த இடத்துல யாராவது பாரத்தோடு வந்திருப்பாருன்னா அவங்க திரும்பி போகும்போது பாரத்தை இறக்கி வச்சுட்டு போட்டோம், தூக்கிட்டு போகக்கூடாது ஆண்டவரே. அதுதான் நீர் விரும்புகிறீர். அதை செய்வதுக்கு உம்முடைய பிள்ளைகளுக்கு உம்மை குறித்த அறிவை உண்டாக்குறீர். அவருடைய ஆவிக்குள்ள, மனுஷனுக்கு கொடுத்திருக்கிற மனுஷனுடைய ஆவிக்குள்ள ஆவியானவரே, இந்த பிரசங்கம் நேரத்தில் நீர் பிரசங்கம் ஆண்டவரே, நீர் ஊழியம் செய்கிற வசனங்கள் அவருடைய வாழ்க்கைக்குள்ள போய் மாம்ச அறிவில் மாத்திரம் சார்ந்து இல்லாம பரிசுத்தரின் அறிவை சார்ந்து கொள்ளும் போது ஒரு நம்பிக்கை வருது. என் பாரங்கள் எல்லாம் என்னை விசாரிக்க ஒரு தேவன் இருக்கிறார், அவரிடத்தில் என் பாரங்களை நான் இறக்கி வைக்கிறேன். எத்தனை பேர் இந்த ராத்திரி நேரத்தில் உங்கள் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, என் வாழ்க்கையின் பாரங்கள் எல்லாம், கவலைகள் எல்லாம் உம்முடைய பாதத்தை நான் இறக்கி வைக்கிறேன். எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும்? ஆண்டவரே, நீர் என்னை நடத்துகிற கர்த்தர், என்னை சுமக்கிற ஆண்டவர், என்னுடைய பாரங்கள் எல்லாம் அகற்றி போடுகிறவர். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், விடுதலையை கொடுப்பேன் சொல்லியிருக்கிறீங்களே ஆண்டவரே. அந்த விடுதலையை பெறக்கூடிய அறிவை எங்களுக்கு நீர் உம்முடைய வசனத்தினால நீர் உண்டாக்குகிறதுக்காக ஸ்தோத்திரம். இருக்கிற ஒவ்வொருவரும் நாங்கள் அந்த விடுதலையோட ஒவ்வொரு நாளும் வாழ
ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நாங்கள் அப்படிப்பட்ட தேவன் கொடுக்கிற விடுதலையை அனுபவித்து ருசித்து வாழ, உறவுக்குள்ள, குடும்பத்துக்குள்ள, நாங்க வேலை செய்கிற இடத்துல, நாங்க போகிற இடத்துல, நாங்க பழகிற மனிதர்கள் நடுவே கர்த்தர் எங்களுக்குள்ள உண்டாக்குற அந்த விடுதலையின் அனுபவத்தை நாங்க பெற்று வாழ கர்த்தர் நீர் எங்களுக்கு இரக்கம் பாராட்டுவீராக. கேட்ட இந்த சத்தியங்கள் எல்லாம் எங்களுக்குள்ள ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் தேவனுடைய அறிவு, பரிசுத்தரின் அறிவு, வெளிப்பாட்டின் அறிவு எங்களில் ஓங்கி இருக்கட்டும் ஆண்டவரே. அதை நாங்க பல இடங்களில ஆண்டவரை செயல்படுத்தி காட்டுவதுக்குண்டான கவனத்தோட எங்க மாம்சத்தை நாங்க நடத்துவதற்கு ஆவியானவரே எங்களுக்கு நீர் கிருபை செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளை சமாதானத்தோட அனுப்புவோம். உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில மாற்றங்களை பார்க்கட்டும், வாழ்க்கையில கர்த்தர் உண்டாக்குகிற அற்புதத்தை பார்க்கட்டும், ஆசீர்வாதங்களை பெறட்டும். உம்முடைய பிள்ளைகளோடு நீர் கூட இருந்து தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகள் செய்ய போகிற ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவருடைய அற்புதமான பதிலையும் ஆசீர்வாதத்தையும் விடுதலையும் உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் அனுபவிக்க கிருபை செய்யும். எல்லா தீமைக்கும் பொல்லாப்புக்கும் எங்களை விலக்கி இரத்த கோட்டைக்குள் மூடி மறைத்துக் கொள்ளும். உம்முடைய பிள்ளைகள் படைக்க இருக்கிற காணிக்கை தசம பாகம் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு உம்முடைய பிள்ளைகளுடைய கையின் பிரயாசங்கள் மேல் உம்முடைய ஆசீர்வாதத்தை தொடர்ந்து நீர் கட்டளையிடும்படி நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய கிருபை எங்களை விட்டு விலகாமல் எங்களை நிலைத்திருக்க வைக்கிற தேவ கிருபை தொடர்ந்து எங்களை தாங்கி நடத்தட்டும். எல்லா கன மகிமை துதி உமக்கே தருகிறோம். ஏற்றுக்கொள்ளும் மகிமை அடையும். இயேசு கிறிஸ்துவின் அன்புள்ள நாமத்தில் வேண்டி ஜெபம் செய்கிறோம் எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களும் நம் அனைவருடன் நிலைத்திருப்பதாக. ஆமென். எல்லாரும் இணைந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.